தமிழ்நாடு அரசியல் களத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். படிப்பிற்காக லண்டன் சென்றுவிட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மேடையில் உரையாற்றிய அண்ணாமலை தேர்தலுக்காக பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும். நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை. 2026 தேர்தல் வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணுங்கன்னா. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தொடர்பான வழக்கில் அவருக்கு ஆதரவாக கட்சி துணை நிற்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களும் பெரும் புயல் சேதத்தை சந்தித்திருப்பதால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களிலும் அபராதம் இன்றி பொதுமக்கள் டிசம்பர் 10ஆம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சாய்பாலாஜி நகரில் கடந்த 4 நாட்களாக சுமார் 1000 குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பாம்பு உள்ளிட்டவை வீடுகளில் புகுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். நாகூர் தர்கா கந்தூரி விழா தொடங்கியுள்ள நிலையில் மீனவர்கள் சீர்வரிசை வழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கந்தூரி விழாவின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் பட்டினச்சேரி மீனவர்கள் சீர்வரிசை வழங்குவது வழக்கம். அது இந்த ஆண்டும் தொடர்ந்தது. புனித கொடியுடன் பழம், இனிப்பு, மலர்கள், சாம்பிராணி உள்ளிட்டவைகளை பஞ்சாயத்தர்கள், பொதுமக்கள் தாம்பூலத்தில் வைத்து நாதஸ்வர மேளதாளத்துடன் சீர்வரிசையாக எடுத்து வந்தனர். அவர்களுக்கு நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு நாகூர் ஆண்டவர் சன்னதியில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவர்களுக்கு கடலில் எந்த ஆபத்து வரக்கூடாது என்றும் துவா ஓதப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் காலடியில் மலர்கள் தூவி மீனவ மக்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தடுப்புகளை தாண்டி விவசாயிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட காட்சிதான் இது. கடன் தள்ளுபடி, பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான உத்தரவாதம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சில்லா எல்லையிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி செல்ல முயன்றனர். இதனை தடுக்க காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்திருந்தனர். ஆனால் தடுப்புகளை தாண்டி விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்ததால் அப்பகுதியே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. இந்நிலையில் சில்லா எல்லையில் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்த விவசாயிகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க மத்திய அரசுக்கு 7 நாட்கள் கெடு விதித்து தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர்.